வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. உங்களை ஒரு புது பதிவுல சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பாத்தீங்கன்னா, புத்தாண்டு பலன்கள் 2025 நெருங்கிக்கிட்டே இருக்கு. எல்லோருக்குமே ஒரு ஆவல் இருக்கும், நம்ம எப்படியாவது இந்த 2025ல ஒரு நல்ல வளர்ச்சி அடையணும். சில பேருக்கு வளர்ச்சின்றது ஒரு முக்கியமா இருக்காது. அட்லீஸ்ட் நான் ஒரு மன நிம்மதியோட இருக்கணும். மன நிம்மதி இருந்தாதான் எனக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு பிடிப்பான ஒரு தைரியமான ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்றத எல்லாருமே விரும்புவாங்க. அந்த மன தைரியத்தையும் ஒரு நம்பிக்கையான வாழ்க்கையையும் எல்லா ராசி அன்பர்களுக்கும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த மாதிரியாக பலனை மாற்றி மாற்றி கொடுக்க போகுது அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த பதிவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான நிறைய ஒரு விஷயங்கள் காத்துட்டு இருக்குது. இந்த பதிவை நீங்க கடைசி வரைக்கும் பார்த்தாதான் தெரியும், ஒரு கிளியரான ஒரு ஐடியான்றது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 2025 எல்லா ராசி அன்பர்களுக்குமே ஒரு முக்கியமான ஒரு வருடமாக இருக்கு. ஏன்னா நிறைய பேர் கொரோனால பாதிச்சு 2024 வரைக்கும் அதுல இருந்து மீண்டு எழ முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. அதனால இந்த 2025ன்றது எல்லா ராசி அன்பர்களுக்குமே ஒரு முக்கியமான வருடம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சில விஷயங்கள் ஹோமம் சம்பந்தமாக, சில பரிகாரங்கள் சம்பந்தமாக சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் ரொம்ப அவளோட இருப்பாங்க. சில பேர் தான் இந்த ஜோதிட ரீதியாக எல்லாம் பார்ப்பாங்க, நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கும் இதற்குண்டான ஒரு வழிமுறைகளை நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கும் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரியான சில புரிந்துணர்வு கிடைக்கும். அதனால எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சில மாற்றங்களை நல்லா புரிந்து கொண்டு அதற்குண்டான ஒரு செயல் மாற்றங்களை நீங்களும் செஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்ககிட்ட இருந்த அந்த துரதிர்ஷ்டம் எதெல்லாம் எனக்கு நடக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த 2025ல நடக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசியில இருந்து கேது பகவான் 12ஆம் இடத்திற்கு விலகி போயாச்சு, பயிற்சியாகி போறாரு. இந்த 2025ல மே மாதத்துல போறாரு. அதனால அந்த மே மாதம் கிடைக்கக்கூடியது மே மாதத்துல இருந்து தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. 3 மாதத்திற்கு முன்னதாகவே உங்களுக்கு பலன்கள் மாறுபட ஆரம்பிச்சிடும். அதனால இந்த கன்னி ராசி அன்பர்கள் இது நாள் வரைக்கும் இழந்ததை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. சில வேலைகள்லாம் பாத்தீங்கன்னா 1 வருட காலமாக உங்களுக்கு வேலையே கிடைக்கல. நிறைய பேர் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனா கடைசி நேரத்துல ரிஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு நேரமாகவும் இருந்திருக்கும். அந்த அளவிற்கு மனசை போட்டு ஒரு ரணகலமா ஆக்கிட்டாரு அந்த கேது பகவான். நம்ம ஏன்னா நீங்க நினைச்சு விட்டது வேற, எப்படியாவது நமக்கு கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில பாசிட்டிவ் எண்ணத்தோட தான் நீங்க விட்டீங்க. ஆனா உங்களையவே நெகட்டிவா மாத்திட்டாரு அந்த கேது பகவான். அந்த அளவிற்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய பேரிடர் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தான். அதே சமயத்துல 7ஆம் இடத்துல ராகு பகவான் மனைவியினால கணவர்னால நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. 2023ல இருந்தே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இழப்புகள், கணவன் மனைவி அதாவது தேவையில்லாத தொடர்புகள் மூலமாக அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு சொந்தக்காரங்க முன்னாடி ஒரு தலை குனிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பெற்றோர்களை உங்களை மதிக்காத அளவிற்கு அந்த கன்னிராசி அன்பர்கள் மிக பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுட்டீங்க. பழசெல்லாம் சொல்லி நம்ம உங்களை 2025ல வேதனைப்படுத்துறது பெரிய அளவுக்கு சாத்தியமா இல்லை. இந்த வருடத்துல இந்த 2025ல உங்களுக்கு அந்த நீங்க அதுதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், நீங்க இழந்த இழப்புகளை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களை யார் யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்களே தானாக முன் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து நம்ம இதை தேவையில்லாம நம்ம தப்பு செஞ்சுட்டோம், நம்ம இனிமே மீண்டும் வாழக்கூடிய ஒரு நேரம் வந்துச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த புரிதல் தன்மை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த 2025ல நடக்க போகுது. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வருமானம் சம்பந்தமாகவும் சில பிரிவுகள் வந்திருக்கும், சில பேருக்கு புரிதல் இல்லாமலேயும் அந்த பிரிவுகள் வந்திருக்கும். இந்த மாதிரியாக 2 ஸ்டேஜ்லயும்
இருக்கிறவங்களுக்குமே இந்த 2025 சாதகமாக தான் இருக்குது. அதே சமயத்துல இந்த கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல அந்த சனி பகவான் வர்றதுனால அந்த வேலை வாய்ப்புல இருந்த தொந்தரவுகள் எல்லாமே நீங்க போகுது. நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரப்போகுது. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த கன்னிராசியில இருக்கக்கூடியவர்கள் வேலை செய்யறவங்களா இருந்தீங்கன்னா அங்க நிறைய ஒரு இன்னல்களை தவிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. எந்த கண்ட்ரிக்கு போனா நம்மளுடைய பித்தம் தெளியும் அப்படின்ற மாதிரி சில பேர் இருக்கிறீங்க. சில பேர் மேடம் நான் சொந்த ஊருக்கே வந்துடலான்னு இருக்கிறேன், அந்த அளவுக்கு என்னால டார்ச்சர் தாங்க முடியல. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கன்னிராசி என்பர்கள் வெளிநாட்டுல போய் 5 வருஷம் ஆச்சு, செட்டில் ஆயாச்சு, ஃபேமிலியோட செட்டில் பண்ணியாச்சு, எல்லாமே அங்க ஒரு சுமூகமா போயிட்டு இருந்தது. கடந்த 2 வருஷமா பாத்தீங்கன்னா என்ன செய்ய, நம்ம ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்ற நிலைமைக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறாங்க. அந்த அளவிற்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அந்த குடும்பம் சம்பந்தமாக ஒரு மனநிலை சம்பந்தமாக தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அதனால உங்களுக்கு இந்த 2025ல அது எல்லாமே சீராகக்கூடிய ஒரு நேரம் தான் வரப்போகுது. ஏன்னா அங்க கிரீன் கார்டு வாங்கிட்டீங்க, அங்கிருந்து என்னால இனிமே வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அங்க ஒரு சின்னதா இடமாற்றம் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிளேஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்க ஓன் ஹவுஸா வாங்கியிருந்தாலும் அதை பத்திலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஓன் ஹவுஸ் என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு வருமானத்தை தான் கொடுக்க போகுது. அதனால ஓன் ஹவுஸா இருக்கிறவங்க கொஞ்சம் இடமாற்றம் பண்ணிக்கோங்க. இல்ல ரெண்டலுக்கு தான் இருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா தாராளமா தயங்கவே வேண்டாம். இந்த 2025ல ஒரு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ஒரு இடமாற்றத்தை பண்ணிக்கோங்க இந்த கன்னிராசி அன்பர்கள். அதுக்கப்புறம் கன்னிராசி அன்பர்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேரு சொந்த உறவுகள்னால, சொந்த தன்னை சார்ந்த குடும்பத்தின் மூலமாக நிறைய ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. யாரு ரொம்ப நம்பிக்கையா இருந்தீங்களோ அவங்களே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் செஞ்சிருப்பாங்க. அந்த அளவிற்கு இந்த கன்னிராசி அன்பர்கள் கடந்த காலத்துல எல்லாம் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. இவர்களுக்கு இந்த காலம் பாத்தீங்கன்னா இந்த 2025ஆம் வருடம் அந்த ஏமாற்றத்துல இருந்து ஒரு புரிதல் தன்மை இருக்கும். உடைஞ்ச கண்ணாடி உடைஞ்சு போச்சுங்க, இன்னமே அதை ஒட்டணும்னு நினைக்காதீங்க இந்த கன்னிராசி அன்பர்கள். உடைந்ததுதான். அதனால அந்த கண்ணாடியை தூக்கி வெளியில போட்டுட்டு இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு சிதறல்களும் இல்லாமல் எப்படி நீங்க பாதுகாப்பா வைக்கணும்னு நினைச்சீங்களோ உங்க கை தவறியே அது விழுந்துருச்சு. அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஐயோ உடைஞ்சு போச்சு, இன்னமே நம்மளால சேர முடியாதே அப்படின்ற மாதிரியாக ஒரு மன வருத்தத்திற்கு கன்னிராசி அன்பர்கள் ஆளாகாமல் இனிமேல் வரக்கூடிய வருடத்திலிருந்து நீங்க நிறைய மாற்றங்களை செஞ்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு புது வாழ்வு அமைச்சுக்கோங்க. உங்களை ஏமாற்றியவர்கள் உங்களை புரிந்து கொள்ளும் அளவிற்கு நம்ம தேவையில்லாம நம்ம தப்பு செஞ்சுட்டோம், அன்னைக்கு அவரோட சேர்ந்து வாழ்ந்திருந்தா நமக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்திருக்காதே அப்படின்ற மாதிரியாக நினைக்கக்கூடிய அளவிற்கு நீங்க கன்னிராசி அன்பர்கள் இந்த 2025ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, வளர்ச்சியை சந்திக்க போறீங்க. அவங்களே வருத்தப்படணும். உங்களை பார்த்து ஏண்டா நம்ம இவங்களை விட்டு பிரிஞ்சுட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரியாக அவங்களே உங்களை நினைச்சு வருத்தப்படுறோம். அந்த அளவிற்கு ஒரு தெம்போடையும் தைரியத்தோடும் நம்பிக்கையோட ஒரு வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிங்க இந்த 2025ல. ஏன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு மேடம் நீங்க பலன் சொல்லாம ஏன் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நான் கடந்த காலத்துல பார்த்த அந்த ஜாதக ரீதியாக சில கிளையன்ஸ் கன்னிராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்திருக்கிறேன். அவங்கள பாத்தீங்கன்னா அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஆறுதல் சொன்னா போறோம், அந்த அளவிற்கு அவர்கள் அப்படியே முன்னேறி வந்துருவாங்க. அந்த ஆறுதல் சொல்றதுக்கு கூட யாருமே இல்லை. அதனாலதான் இவர்களுக்கு இந்த 2025 உங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜியாக தான் இருக்கு. அதை நீங்க எப்படி மாத்தணும்? ஏன்னா கடந்த காலத்தையே நினைக்கக்கூடியவர்களும் கூட நீங்க கன்னிராசி என்பர்கள் பாசத்திற்காக ஏங்குறீங்க, உறவுகளுக்காக ஏங்குறீங்க. அப்படி இருக்கக்கூடிய நீங்க கன்னிராசி என்பர்கள் கடந்த காலத்தை மறந்துருங்க. மறந்துட்டு இந்த 2025ல ஒரு புதுவிதமான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு உண்டான ஒரு பிரச்சனைகளை எல்லாத்தையுமே அழிச்சிட்டு உங்களுக்கு உண்டான ஒரு புது வாழ்வை இந்த 2025ல கொடுக்க போறாரு. நிறைய பிரச்சனைகள் நீங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க, இல்லைன்னே சொல்லல. ஆனாலும் அந்த பிரச்சனை
பிரச்சனையிலிருந்து வெளியில வரக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த ராசிக்கு மட்டும்தான் இருக்குது, இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு. அதனால நீங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை குடும்ப பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதே சமயத்துல கன்னிராசி அன்பர்கள் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நிறைய பேர் கன்சல்டன்சி பிசினஸ், அடுத்து பாத்தீங்கன்னா ஷோரூம் பிசினஸ், அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அளவுல முதலீடு போட்டுலாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் நிறைய ஒரு கஸ்டமர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். வாடிக்கையாளர்களே இருந்திருக்க மாட்டாங்க கடந்த காலத்துல. ஏன்னா ராகு பகவான் தான் இருந்தாரு. 7ஆம் இடம்ன்றது வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அங்கதான் ராகு பகவான் சவரணையா உட்காந்துட்டு உங்களுக்கு உண்டான எல்லா ப்ராஜெக்ட் எல்லா ஒரு இது எல்லாமே தடுத்துட்டாரு. அதாவது வாடிக்கையாளர்கள் வருவாங்க, உங்க கடை வரைக்கும் வருவாங்க, பாப்பாங்க, கடைசி வேணான்ட்டு போயிடுவாங்க. அதே சமயத்துல ஆர்டர்ஸ் வாங்கினீங்கன்னா ஆர்டர்ஸ் கடைசி வரைக்கும் வரும், கடைசி நேரத்துல கேன்சல் ஆகக்கூடிய ஒரு தருணமும் வந்திருக்கும். அந்த அளவிற்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அந்த தொழில்ல பின்னடைவுகள் இருந்தது எல்லாமே அது எல்லாமே தகர்ந்து ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த கன்னிராசி அன்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் 2025 வெளிநாட்டுல உங்களுக்கு ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலமா இருக்கு. ஏன்னா எப்படிடா நம்ம வெளிநாட்டுல இருக்க முடியுமா முடியாதா, சில பேர் ஸ்டடீஸ்க்காக போயிருப்பீங்க, அந்த ஸ்டடீஸ் படிச்சு முடிச்சாச்சு, சில பேர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அங்க எப்படியாவது வேலை கிடைச்சிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல இருக்கிறீங்க. அந்த வேலை கிடைக்கிறதுல சின்ன மன உறுத்தல்கள், உங்களுக்கு பயம் வந்துருச்சு. எங்க நமக்கு பெற்றோர்கள் நம்மளை நம்பி இவ்வளவு செலவு பண்ணிருக்கிறாங்க, நமக்கு அவங்களுக்கு உண்டான ஒரு வருமானத்தை கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பதட்டம் உங்களுக்கு நெருங்கிக்கிட்டே வருது. அதனால பயப்பட வேண்டாம். ஸ்டடீஸ்க்காக போனவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். அங்க ஏற்கனவே வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல நிறைய வருமானம், பதவி, புகழ், உயர்வு எல்லாத்தையுமே சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திரம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பார்ட் வருமானத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒதுக்கிக்கோங்க. ஏன்னா நம்மளா ஒதுக்கி செஞ்சாதான் எதுவுமே நடக்கும். அது இல்லாம நம்ம வரட்டும், எக்ஸஸா வரட்டும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் அதற்குண்டான ஒரு நேரம் கிடையாது. நீங்களா ஒதுக்கி ஒரு பார்ட் அமௌண்ட் ஒரு 10% நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு போட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பா அது நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த கன்னி ராசி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் திரைத்துறையில நிறைய பேருக்கு நிறைய வளர்ச்சிகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா டிவியில வர்றவங்க, அதாவது சின்ன திரையில வர்றவங்க, அடுத்து மீடியா ஃபீல்டுல வர்றவங்க, ஆட் பிலிம்க்கு நடிக்கிறவங்க, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வெப் சீரிஸ்ல எல்லாம் நடிக்கிறவங்களுக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அடுத்து கன்னிராசி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு, வேலை வாய்ப்புல நிறைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். உடம்பு வைஸ், அதாவது ஹெல்த் வைஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா கன்னிராசி பெண்கள் சின்னதா ஒரு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு நேரமா இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால நோயினால சில அறுவை சிகிச்சைகள் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம், அது சீக்கிரமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு வருடமும் கூட கன்னிராசி பெண்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களையும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்ற விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.